மணி 8 ஆனது. சரண் விஷாலி கழுத்தில் கை வைத்து பார்த்தான். காய்ச்சல் குறைந்திருந்தது. உடனே விஷாலியை எழுப்பினான். அவளும் கண் விழித்து என்னடா என்றாள். ஜுரம் விட்டுருக்குடி, கொஞ்சம் சாப்பிட்டு படு என்றான். வேண்டாம், காலையில சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன் என்றாள். சரணும் அவளை தொல்லை செய்யாமல் அவள் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு தூங்கினான். காலையில் எழுந்து வீட்டில் உள்ள சின்ன சின்ன வேலைகளை பார்த்துவிட்டு விஷாலியை எழுப்பினான் சரண். சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு வாடி, உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும் என்றான். அவளும் எழுந்து குளிக்க சென்றாள். சமையல் வேலை செய்யும் அம்மாவும் சாப்பாடு செய்து வைத்துவிட்டு கிளம்பினார். விஷாலியும் குளித்துவிட்டு வந்தாள். வா சாப்பிடலாம் என்று அழைத்தான் சரண். இருவரும் அமர்ந்து சாப்பிட்டனர். சரண் கொஞ்சம் சோகமாக இருந்தான். விஷாலியும் அதை கவனித்தாள். என்னடா சோகமா இருக்க என்றாள். ஒன்னும் இல்லடி, சாப்பிடு என்றான் அவன். விஷாலியும் சாப்பிட்டு கையை கழுவிவிட்டு ரூமிற்குள் சென்று யோசித்துக் கொண்டிருந்தாள். சரணும் ரூமிற்குள் நுழைந்தான். என்னடா இப்பயும் சோகமா இருக்க, என்ன ஆச்சு என்றாள் விஷாலி. ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னு தெரில, திடீர்னு எதையோ மிஸ் பண்ற மாதிரி தோணுது என்றான் சரண். என்னடா மாமாவை பார்க்கணும் போல இருக்கா என்றாள் அவள். இல்லடி, அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு என்றான் அவன். விஷாலிக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஹே, அத்தை உன் கூட தான் இருப்பாங்க, நீ எதையும் யோசிக்காத, ஃப்ரீயா இரு, நம்ம டிவி பார்ப்போமா என்றாள் அவள். இல்லை, நான் கொஞ்ச நேரம் உன்னோட மடியில் படுத்துக்குவா என கேட்டான் சரண். விஷாலியும் அவன் கஷ்டத்தை புரிந்து கொண்டு சரி என கூறினாள். சரணும் அவள் மடியில் படுத்தான். படுத்த கொஞ்ச நேரத்தில் தன்னை மறந்து தூங்கிவிட்டான். விஷாலி அவனை தலையணையில் படுக்க வைத்துவிட்டு சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். மனது முழுக்க சரணை பற்றிய சிந்தனை தான் அவளுக்கு ஓடிக்கொண்டிருந்தது. எப்படி இருந்தாலும் யாரையாச்சும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம், அதுக்கு இவனையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைச்சுதான் இவனை கல்யாணம் பண்ணணும். ஆனா இவன் கூட வாழ்றதுக்கான எந்த ஒரு முடிவையும் இப்போ வரைக்கும் எடுக்கல. அப்போ என்னதான் பண்ண போறோம்? இவன்கிட்ட எந்த குறையும் இல்லை, நல்லா தான் பார்த்துக்கிறான், அப்புறம் என்ன? ஏன் இவ்வளோ நாள் இதை பற்றி யோசிக்கவே இல்லை? வாழ்றதுக்கு கல்யாணம் பண்ணலைன்னா எதுக்கு இவனோட வாழ்க்கைக்குள்ள வந்து இவனை கஷ்டப்படுத்தணும் என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்தாள் விஷாலி. ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கலன்னா விட்டுட்டு போகலாம், ஆனா அப்படி ஒன்றும் இல்லை, அப்புறம் ஏன் விட்டுட்டு போகணும்? இனிமேலாவது அவன் கூட வாழ்ற வழியை பார்க்கணும் என்று திட்டவட்டமாக முடிவெடுத்தாள். அவள் வேலையெல்லாம் முடித்துவிட்டு ரூமுக்கு செல்லும்போது சரண் கண் விழித்து நெளிந்து கொண்டிருந்தான். விஷாலி டீ குடிப்போமா என்று கேட்டாள். சரி இரு, நானே போட்டு வரேன் என்றான் அவன். இல்லை, நான் போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சிட்டேன், இரு கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு எடுத்து வந்து அவன் கையில் கொடுத்தாள். டீயை வாங்கி குடித்து கொண்டே, என்னடி நீ ஏன் சோகமா இருக்க என்றான். நான் சோகமாலாம் இல்லையே, நல்லா தான் இருக்கேன் என்றாள். ஆனால் மனதுக்குள் உன் கூட வாழணும்னு ஆசை வந்துருச்சுடா, எப்படி சொல்றதுன்னு தெரிலடா என்று சொல்லி கொண்டிருந்தாள். என்னடி ஏதோ யோசிக்கிற, என்னன்னு சொல்லுடி, என் மேல எதுவும் கோவமா என்றான் சரண். அவன் கேட்க கேட்க அவனை காயப்படுத்திய அனைத்தும் அவளுக்கு ஞாபகம் வந்து விட்டது. அவள் கண்களும் கலங்கத் தொடங்கியது. ஏய், என்னடி ஆச்சு என்று பதறினான் சரண். ஒன்றும் பேசாமல் சரணை கட்டி பிடித்தாள் விஷாலி. சரணுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன கட்டிலாம் பிடிக்கிறா என்று யோசித்தவாறு, என்ன ஆச்சுரே, யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்றான். இல்லை என்று தலையை ஆட்டினாள். சரி, நீ முதல்ல அழுகாம இரு, என்னன்னு சொல்லு என்றான். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடணும்னு தோணுது என்றாள். ஏய் லூசு, யாரடி சொன்னா உனக்கு? நான் தாண்டி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஆரம்பத்துலேருந்தே உன்னை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ என்னை எப்போதும் கஷ்டப்படுத்தினது இல்லடி, சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லலை, நிஜமாக தான் சொல்கிறேன் என்றான். அதை கேட்ட விஷாலியும் அழுகையை நிறுத்திவிட்டு கண்களை துடைத்தாள். இதுக்காடி அழுகுற, அவ்வளோ பாசமா என் மேல என்று சொல்லிக்கொண்டே சிரித்தான் சரண். விஷாலியும் அவனை விளையாட்டாக அடித்து கொண்டே சிரித்தாள். சரண் பொறுமையாக விஷாலி பக்கத்தில் சென்றான். அவளை மெல்ல கட்டி அணைத்தான். உன்னை என்னால் விட முடியாதுடி, எனக்கு நீ வேணும், ஏன் வேணும் எதுக்கு வேணும்னு தெரியாது, நீ கூட இருந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன், அவ்வளோதான்
என்றான். சரி சரி பொங்காத, போதும் விடு என்றாள் அவள். கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசக்கூடாதே, உடனே பொறுக்காது உனக்கு என்றான். ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் போதும், வா மாடிக்கு போய் செடிக்கு தண்ணி ஊற்றுவோம் என்றாள் விஷாலி. ஒன்றும் தேவையில்ல, மழை தண்ணியே நிறையா இருக்கும். இன்னும் ஒரு வாரத்துக்கு மழை இருக்குமா, அதனால செடிக்கு தண்ணி தேவையில்ல. நீ ஒழுங்கா மழையில ஆடாம வீட்டுக்குள்ள இரு என்றான். சரிடா, கேட்க மறந்துட்டேன், நீ எப்போ வேலைக்கு போவ என்றாள் அவள். ஆமாண்டி, நானும் சொல்ல மறந்துட்டேன், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டேன். எல்லாரும் வேலைக்கு போயிட்டா நீ மட்டும் தனியாக இருப்ப, அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டேன். இனிமேல் வீட்டில் தான் வேலை. இப்போ லீவில் தானே இருக்கேன், திங்கக்கிழமையில இருந்து தான் வேலை பார்க்கணும் என்றான். நானும் ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணட்டா என்றாள் அவள். அப்பா நல்லா சம்பளம் வாங்குறாரு, நானும் நிறையா வாங்குறேன். அப்பா வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கல. நானும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். வருணுக்கும் பரிச்சு முடிஞ்சிடுச்சு, அவனும் வேலைக்கு வெளிநாடு போகிறேன்னு சொல்லிட்டான். இத்தனை பேர் சம்பாதிக்கும் போது நீ ஏண்டி வேலைக்கு போகணும்? சும்மா ஆசையாக இருக்குன்னா போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான். இல்லை, சும்மா தான் கேட்டேன், நானும் வேலைக்கு போனால் வீட்டு செலவுக்கு ஆகும், அதான் கேட்டேன் என்றாள். இப்போதைக்கு வீட்டு செலவுக்கு பணம் தேவைப்படலை, போதுமான அளவுக்கு காசு இருக்குது. பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் இப்போ பார்க்குற வேலையை விட மாட்டேன். பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆனதும் தான் விடுவேன். அப்பா வேலையை விட்டு நின்னதும் நீ அவரை பார்த்துக்கிட்டாலே போதும் என்றான். சரி சரி என்று தலையை ஆட்டினாள் அவள். என்னடி மண்டையாட்டுற, ரொம்ப போர் அடிச்சா சொல்லு, மாமா அப்படியே உனக்கு ஒரு புள்ளைய கொடுக்குறேன், பெத்து அந்த புள்ளைய பார்த்துக்கோ என்று அவள் அருகில் நெருங்கினான். சி, நீ மாமாவா என்றாள் அவள். ஏய், மொற பையன்டி நான், உனக்கு மாமான்னு சொல்லலாம். என்ன, புள்ள பெற்றுக்கலாமா என்றான். சி, போடா என்று சொல்லிக்கொண்டே அவனை மெத்தையில் தள்ளிவிட்டு சிரித்து கொண்டே விஷாலி ஹாலுக்கு ஓடினாள். என்ன சிரிச்சுக்கிட்டே ஓடுறா, வெக்கம் வந்துருச்சு போல. நானும் பார்க்குறேன், 2 நாளாக ஒரு தினசாக தான் தெரியுறா. எல்லாம் பண்ணுவா, ஆனால் பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டா. எங்கே வெறுத்து ஒதுக்கிடுவாளோன்னு நினச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டா. நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும் என்று யோசித்தான். விஷாலிக்கு சரண் சொன்னதை கேட்டவுடன் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென ஆசை வந்துவிட்டது. அவனிடம் நேரடியாக கேட்டு விடலாமா என்று யோசித்தாள். இல்லை இல்லை, அதெல்லாம் எப்பப்போ நடக்கணுமோ அப்பப்போ நடக்கும், அப்போ பார்த்துக்கலாம் என்று மனதில் நினைத்து கொண்டு சப்பாத்தி செய்ய மாவு பிசைந்து கொண்டிருந்தாள். சரண் பூனை போல் பதுங்கி வந்து அவளை கட்டிப்பிடித்தான். என்ன வேணும் என்றாள் அவள். முன்னாடிலாம் தொட்டா கூட திட்டுவ, இப்போ கட்டி பிடிக்கிறேன், என்ன வேணும்னு கேட்குற என்றான். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரில என்றாள் அவள். என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லு என்றான் சரண். உன்னை பிடிச்சிருக்கு என்றாள் விஷாலி. உடனே அவள் சொல்வாள் என்று சரண் எதிர்பார்க்கவில்லை. நிஜமா பிடிச்சிருக்கா என்று அவன் கேட்க, நீ தானே பிடிச்சிருக்கான்னு கேட்ட, அதான் சொன்னேன் என்று சமாளித்தாள் அவள். உனக்கும் என்னைய பிடிச்சிருக்குன்னு தெரியும், ஏன்டி சொல்ல மாட்டேங்கிற என்றான் அவன். ஏ போடா, சமைச்சிட்டு இருக்கேன், லொட லொடன் பேசிட்டு இருக்க என்று ஏதேதோ கூறி அவனை விரட்டி விட்டாள். எப்படியும் சமையல் செய்கிற அம்மா தான் சமைக்க போறாங்க, சும்மா மாவு பிசைறதுக்கே ஓவர் பில்டப் பண்ற என்று புலம்பிக் கொண்டே சென்றான் சரண். ஹாலுக்கு சென்று மறைந்து நின்றபடி சமையல் அறையில் இருந்த விஷாலியை பார்த்தான். சரண் பேசியதை நினைத்து வெட்கப்பட்டு சிரித்து கொண்டிருந்தாள் அவள். ஆஹா, அவளுக்கும் நம்மளை கண்டிப்பா பிடிச்சிருக்குடோய் என சந்தோஷத்தோடு அங்குமிங்கும் ஓடினான். எப்படி இவ வாயால சொல்ல வைக்கிறது என்று யோசித்தவன் திடீரென ஒரு முயற்சியில் இறங்கினான். நம்ம பிடிச்சிருக்குன்னு சொன்னாதானே அவளும் மனசுல உள்ளதை சொல்லுவா. நம்ம எதுவுமே சொல்லாம அவளை மட்டும் கேட்டா எப்படி பதில் சொல்லுவா? நம்ம கொஞ்சம் ரொமான்டிக்கா நம்ம காதல சொல்லுவோம், அப்புறம் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் என்று முடிவெடுத்தவன் விஷாலியிடம் கடைக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் கிளம்பினான். விஷாலியும் சமையல் செய்யும் அம்மாவோடு மும்முரமாக பேசி கொண்டிருந்தாள். சரண் முதலில் நகைக்கடைக்கு சென்று ஒரு தங்க மோதிரத்தை வாங்கினான். பிறகு நிறைய பூங்கொத்து, கேக் அனைத்தையும் வாங்கிவிட்டு விஷாலிக்கு தெரியாதவாறு பதுங்கி பதுங்கி ரூமிற்குள் எப்படியோ சென்று எல்லாத்தையும் வைத்து விட்டான். விஷாலிக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக தின்பண்டங்களை வாங்கி அவள் கையில் கொடுத்துவிட்டு கொஞ்சம் அவளிடம் பேச்சு கொடுத்தான். போடா, 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், குறுக்க குறுக்க வந்து நீ ஒன்று பேசுற என்று அவள் விரட்டி அடிக்கவே
சரணும் இதை சாக்காக வைத்துக்கொண்டு ரூமிற்குள் சென்று அலங்கரிக்கத் தொடங்கினான். ரூம் முழுக்க பூக்களால் அலங்காரம் செய்து வெளிச்சத்திற்கு குட்டி குட்டி லைட்டை வைத்து ரூமிற்கு நடுவில் கேக் சாக்லேட் அனைத்தையும் வைத்துவிட்டு மோதிரத்தை பாக்கெட்டில் வைத்து கொண்டான். சாப்பிட்டு ரூமுக்கு வரும்போது சொல்லுவோம் என்று காத்திருந்தான். சமையல் செய்யும் அம்மாவும் சமைத்து முடித்துவிட்டு கிளம்பவே விஷாலி சாப்பிட அழைத்தாள். சரணும் ரூமிலிருந்து வெளியில் வந்து சாப்பிட அமர்ந்தான். டேய், இன்னைக்கு மாடியில் போய் தூங்கலாமா என்றாள் விஷாலி. ஏன்டி, வெயில் காலமாக இருந்தாலும் இப்போ 3 நாளாக மழை பெய்யுது, வேர்க்கவும் இல்லை. அப்படியே வேர்த்தாலும் ஏசி இருக்கு, அப்புறம் ஏன்டி மேலே போகணும் என்றான் அவன். லூசு, இப்போ நான் உங்ககிட்ட வேர்க்குதுன்னு சொன்னனா? மழை பெய்யுது, ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டே மாடியில் உள்ள ரூம்ல தூங்கலான்னு ஆசை வந்துச்சு, அதான் கேட்டேன் என்றாள். எங்கே நம்ம போட்ட திட்டமெல்லாம் வீணாகி விடுமோ என்று பயந்து கொண்டே, அதெல்லாம் வேண்டாம், மேலே உள்ள ரூம் அந்த அளவுக்கு சுத்தமா இல்லை, கொஞ்சம் தூசியாக தான் இருக்கு, நாளைக்கு சுத்தம் பண்ணிட்டு போய் தூங்குவோம். அதான் நம்ம ரூம்லயே ஜன்னல் இருக்கே, அது வழியா வேடிக்கை பாரு என்றான். நீ எப்படா அந்த ஜன்னலை திறக்க விட்ட? ஏசியை போட்டு விட்டுட்டு ஜன்னலை திறக்காதுன்னு சொல்லிடுறியே என்றாள். சரி, இன்னைக்கு ஏசி போட வேண்டாம், இப்போவே பயங்கரமாக குளிருது, அதனால ஏசி போட மாட்டேன், நீ ஜாலியா ஜன்னல் வழியா வேடிக்கை பாரு என்றான். விஷாலியும் சரி என்று ஒப்புக்கொண்டு சரணுக்கு சாப்பாடு பரிமாறிவிட்டு அவளும் சாப்பிடத் தொடங்கினாள். இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். நாளைக்கு அப்பா வருவாங்க என்றான் சரண். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாங்களா, வரட்டும் வரட்டும் என்றாள் விஷாலி. அவர் நல்லா சுற்றி பார்த்துட்டு இடம் சூப்பராக இருக்குது, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்கன்னு சொன்னார், நானும் சரின்னு சொல்லிட்டேன் என்றான் அவன். ஏண்டா, இப்போ எதுக்கு நம்ம போகணும் என்றாள் அவள். ஆமாம், நானும் உன்னை பெருசாக எங்கேயும் வெளியே கூப்பிட்டு போகல, ஒரு தடவை படத்துக்கு போனோம், பிரச்சனை ஆகிருச்சு, அதுக்கப்புறம் பெருசாக எங்கேயும் போகலை, அதான் உன்னை கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன் என்றான் அவன். எப்போ போகிறோம் என்று அவள் கேட்க, அவங்க நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு தான் வருவாங்க, அவங்க வந்த அடுத்த நாள் இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் போகலாம் என்றான். என்னடா திடீர்னு பிளான் பண்ணுற என்று அவள் கேட்க, ஆமாம், போகணும்னு ஆசைப்பட்டா போயிட வேண்டியதுதான், எதுக்கு யோசிக்கணும், அவர் 4 நாளில் 12 ஊர் சுற்றி பார்த்துட்டாரு, நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் பிடிச்ச இடத்துல சுற்றி பார்த்துக்கலாம். வேலையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டேன், அதனால் லேப்டாப் இருந்தாலே போதும், எங்கே வேணாலும் வேலை பார்க்கலாம், பணமும் கொஞ்சம் அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சேன், எப்போவாச்சும் மனசு கஷ்டமாக இருந்தால் டூர் போகலான்னு நினச்சேன், இப்போ உன் கூட போகிற வாய்ப்பு கிடச்சிருக்கு, போகலாமா? நீ வேற அப்பா கிட்ட வேணான்னு சொன்ன, இப்போ நான் கேட்குறேன், என்ன சொல்கிற என்றவன் கேட்க, சரி போகலாம் என்றாள் அவள். சரணும் சந்தோஷத்தோடு, நாளைக்கு கிளம்புறதுக்கான வேலையை பார்ப்போம், இப்போ சாப்பிடு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்றான். என்ன விஷயம் என்று ஆர்வத்தோடு கேட்டாள் விஷாலி. நீ சாப்பிடு, அப்புறம் சொல்கிறேன் என்றான் அவன். விஷாலியும் பொறுமையாக சாப்பிட்டு முடிக்க, சாப்பிட்ட இடத்தை சுத்தம் செய்துவிட்டு லைட்டை அணைத்துவிட்டு அவள் கண்களை மூடியபடி ரூமிற்கு அழைத்து சென்றான் சரண். பாகமேலில் சந்திப்போம். நன்றி.